வளர்ந்து வருகின்ற அரசியலில் ஈடுபட இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம். நானும் தோழர் நல்லகண்ணு, தோழர் என் வரதராஜன் ஆகிய மூவரும் தேனியில் ஒரு மத நல்லிணக்க விழாவுக்கு கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்தோம். அப்பொழுது நான் தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்க போய் நம்ம ஆட்டோல இறங்கினா நம்மளை தப்பா நினைப்பாங்க, ஒரு மாதிரி கீழ்த்தரமா நினைப்பாங்கன்ட்டு ஒரு காரை புக் பண்ணி அந்த காரில் நான் வந்துட்டு இருந்தேன். அப்ப வழியில நடந்து வந்துட்டு இருந்தாரு தோழர் நல்லகண்ணும் தோழர் என் வரதராஜனும். அப்பதான் நான் யோசித்தேன், நம்ம ஒரு பெரிய பட்டிமன்ற நடுவர், நம்ம கார்ல போய் இறங்கினாதான் நமக்கு மரியாதைன்னு. ஆனா அத்தனை ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு நடந்தே வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு இனிமே நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி எளிமையா இருக்கணும், ஒரு மேடைக்கு போனா முன் வரிசையில உட்காரணும், ஒரு பெரிய வசதியான வாழ்க்கையை வாழணும், ஒரு கார்ல தான் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை எனக்கு முறியடிச்சு, வாழ்க்கையில எப்பயுமே எளிமையா இருங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்திய ஒரு தோழர் நல்லகண்ணு. அவர் வாழ்க்கையில 101 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய உடலையும் கடைசியாக மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும், அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு அற்புதமான தலைவர். அவர் தலைவர் அல்ல, எல்லோருக்குமான தோழர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழர் இந்த இழப்பு இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடும் அவருடைய கட்சியினுடைய தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் அவருடைய வாழ்க்கை அவர் படமாக இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறார்.